बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् जानकीकान्तस्मरणं जय बोल सद्गुरुनाथ महाराज की जय जय बोलो आंजनेय स्वामी की जय भागवतத்தில் நவயோகி உபாக்கியானம் அப்படின்னு ஏகாதச ஸ்கந்தத்தில் 9 யோகிகள் ஜனக மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய கட்டம் இருக்குது. அதில் ராஜா கேட்குறார், பகவானுடைய குணங்களை சொல்லும்போது. அப்போ அவர் சொல்கிறார், துர்மீலர் என்கிற யோகீஸ்வரர் சொல்கிறார், யோவா அனந்தஸ்ய குணான் அனந்தான் அனுக்ரமிஷ்யன் சது பாலபுத்திஹி ரஜாசி பூமிர் கணயேத் தசஞ்சித் காலேன நைவ அகில சக்தி தாம்னஹா. பகவானுடைய குணங்களை சொல்கிறேன்னு யார் சொல்கிறானோ அவன் சின்ன புத்திக்காரங்க, சது பால புத்திகி, இன்னும் சொல்ல போனால் முட்டாளுங்கிறார். இப்போ பகவத்குணம் சொல்கிறா எல்லாரும் முட்டாள்னு அர்த்தம் இல்லை. பகவானுடைய எல்லா குணத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்கிறேன்னு யாரை சொல்கிறானோ அவன் முட்டாள். ஏன்னா பகவானுடைய குணங்கள் அனந்தங்கிறான். யோவா அனந்தஸ்ய குணான் அனந்தான். அவருடைய குணங்களும் அனந்தம், அவருடைய ரூபங்களும் அனந்தம், அவருடைய நாமங்களும் அனந்தம், அவர் உட்கார்ற சீட்டுக்கும் அனந்தன்னு பேர். இப்படி எல்லாமே அனந்தம். அதனால் யோவா அனந்தஸ்ய குணான் அனந்தான் சொல்கிறார். பூமியில் இருக்கிற மண்ணை கூட எண்ணிடலாமா. ரஜாம்சி பூமிர் கணயேத் கதஞ்சித். ஏற்கனவே சொல்லு, விஷ்ணோர்னுகம் வீரியாணி பிரவோச்சம் எப்பார்த்திவாணி விமமே ரஜாகும்சி. பார்த்திவாணி விமமே ரஜாகும்சி. பூமியில் இருக்கிற மண்ணை எண்ணினாலும் எண்ணலாமா. எப்படி சார் பூமியில் எவ்வளோ மணல் இருக்குன்னு எண்ண முடியுமான்னா கஷ்டப்பட்டு எண்ணலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கணக்கு பண்ணி அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு முழம் உள்ளுக்குள்ளே தோண்டி அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ மணல் இருக்குன்னு கணக்கு பண்ணி கஷ்டப்பட்டு, மொத்தம் பூமியில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு பண்ணி கஷ்டப்பட்டு ஓரளவாவது பூமியில் இருக்கிற மண்ணை எண்ணினாலும் எண்ணலாம். ஆனால் பகவானுடைய குணங்களை எண்ண முடியாது. ரஜாம்சி பூமிர் கணயேத் கதஞ்சித் காலேன நைவ அகில சக்தி தாம்னஹா. அது மாதிரி பாகவதத்தில் பகவான் முச்சுகுந்தருக்கு தரிசனம் கொடுக்குறார். இப்போ முச்சுகுந்தன் நீங்கள் யாருன்னு கேட்குறான் கிருஷ்ணனை பார்த்து. இப்போ கிருஷ்ணன் சொன்னான், என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இப்போ உள்ளதை சொல்கிறேன் அப்படின்னு. ததாபி அத்யதனான் எங்க என்று சொல்கிறார். எங்கள் குருநாதர் ஜானகி விஜய காவியம் அப்படின்னு அழகான ஒரு கிரந்தம் எழுதிட்டார். உத்தர ராமச்சரித்திரத்தை அடிப்படையாக வச்சு அதில் சொல்கிறார், பகவானுடைய குணங்களை சொல்லவும் முடியாது, எழுதவும் முடியாது, கணக்கு பண்ணவும் முடியாதுன்னு 2-3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏன்னா சொல்கிற ஸ்பீடுக்கு எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஷார்ட்டன்னு சில பேர் படிக்கிறாங்க. சொல்கிற ஸ்பீடுக்கு எழுதுகிற ஒரே ஆள் யாருடான்னா மகா கணபதி தான். ஒரு 3 மாதம் இல்லாட்ட அந்த ரொம்ப நாள் இருந்து வியாசர் மகாபாரதத்தை தியானத்தில் தயார் பண்ணிட்டார். அதை எழுதி வச்சுட்டா தேவலை இயங்கும் பொழுது மகா கணபதியை கூப்பிட்டா. சொன்னார், நான் சொல்கிறத நீங்கள் எழுதணும்னா. பிள்ளையார் சொன்னார், நான் எழுதுகிற ஸ்பீடுக்கு நீங்கள் சொல்லணும்னா. எழுதுகிற ஸ்பீடுக்கு சொல்கிறதா, எவ்வளோ ஸ்பீடில் நினைக்கிறோமோ நினைக்கிற ஸ்பீடுக்கு சொல்ல முடியாது, சொல்கிற ஸ்பீடுக்கு எழுத முடியாது. எழுதுகிற ஸ்பீடுக்கு நீங்கள் சொல்லணும்னோடனே வேதவியாசர் பார்த்தார், நான் மொட்டையாக எழுதினு போகக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் அர்த்தம் புரிஞ்சுட்டு எழுதணும்னா. இவரோட வேகமாக எழுதிகிட்டே இருப்பார். அதுக்காகவே தந்தத்தை உடச்சி எழுதினார். மகாபாரதம் எழுதுறதுக்காகவே நீர்மலையை எழுதினார். அப்படி எழுதும்பொழுது எங்கேயாவது வியாசருக்கு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கணும், கொஞ்சம் தீர்த்தம் முடிக்கணும்னா என்ன பண்ணுவாராம், ஒரு கஷ்டமான ஒரு ஸ்லோகத்தை போட்டுவிடுவாராம். பிள்ளையாரே யோசிப்பாராம். பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணுறதே புத்திக்காதான். அவரே யோசிக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் மகாபாரதம் முடிச்சுன்னு அர்த்தம் சொல்கிறது கஷ்டம். அப்படி பிள்ளையார் ஒரு க்ஷணம் யோசிக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்லோகம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பாரு. இப்படி சொல்கிற ஸ்பீடுக்கு எழுதக்கூடிய மகா கணபதி
இந்த 14 லோகத்தையும் ஒரு ஓலச்சுவடியாக பண்ணிண்டு நிகில புவனமே தத் தாளபத்திரம் விதாய கனகமய மகித்ரம் லேகனீ கிருத்ய சாபி ரகுவர குணபிருந்தம் சஜ்ஜனானந்த கந்தம் விலிகிதுமசமர்த்தோ விக்னராஜோபி சாட்சாத். இந்த 14 லோகத்தையும் பேப்பராக வச்சிருந்து லேக்கனி கனகம் மேருமலைன்னு ஒன்று இருக்குது, அந்த மேருமலையை எழுத்தாணியாக வச்சிருந்து சமுத்திர ஜலத்தையே இங்கா தொட்டிந்து பிள்ளையாரே ராமருடைய குணத்தை எழுதணும்னு ஆரம்பித்தா அவருக்கே விக்னம் வந்துடுமா. விலிக்கித்தும் அசமர்த்தோ விக்னரா, அவர் எல்லாத்துலேயும் விக்னத்தை போக்குறவர், அவருக்கே விக்னம் வரக்கூடிய ஒரு இடம் எதுடான்னா ராமகுணம். ஏன்னா அவ்வளவு இருக்குது, சொல்லி எழுத முடியாதுன்னு அர்த்தம். அது மாதிரி சில விஷயத்தை எண்ண முடியாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். இகபுவி சிகத்தானாம் ரத்னசானோர் மணீனாம் வியதிஜ பகனானாம் வருஷதாராவலீனாம் தசரத நிருபசூனோ சத்குணானாஞ்சனூனும் கணனமபிவிதாத்தும் சித்திரகுப்தோப்யசக்தா. கணக்கு பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்கார யாரடானா, பெரிய ஆடிட்டர் யாரடான்னா சித்திரகுப்தன். ஏன்னா நம்ம எத்தனை பேர் போனாலும் எல்லாருடைய புண்ணியத்தையும் பாப்பத்தையும் கணக்கில் வச்சுருந்துருக்கா. ஆடிட்டர்னா அவர் ஒண்டியா இல்லை, அவருக்கு கீழே 12 பேர் இருக்கா, 12 பெண்களும் வச்சுருந்துருக்காராம். ஸ்திரீகள் பண்ணுற பாவம் அதெல்லாம் கணக்கு பண்ணுறதுக்கு, அதை பார்த்து கணக்கு பண்ணுறதுக்கு, ஏன்னா பெண்களுக்கு இடத்துல எல்லாம் போக முடியாது, பெண்கள் தான் போக முடியும். அதுதான் துவாதச சிரவணால் துவாதசி சிரவணிகள்னு இருக்குது. 12ஆம் நாளைக்கு அதுக்கெல்லாம் தானம்லாம் கொடுப்போம். யாராவது போன பிறகு 12ஆம் நாள் காரியம் பண்ணுவாரே, அதில் துவாதச சிரவணால் துவாதச சிரவணிகள்னு இருக்குது. சிரவணாவோட நிறுத்திக்கிறார், சிரவணிகளும் இருக்கா. ஸ்திரீகள் பண்ணுற பாபத்தை கவனித்து அதை கணக்கு பண்ணுறதுக்குன்னு 12 பேர். இப்படி பெரிய டீம், சித்திரகுப்தா டீம்னு வச்சுக்கோ, ஆடிட்டர் டீம். அவர் நம்ம எத்தனை பேர் ஜீவன்கள் இருக்காலோ எல்லாருடைய புண்ணியத்தையும் பாவத்தையும் கணக்கு பண்ணக்கூடிய சித்திரகுப்தன் வந்தால் கூட சிலதை கணக்கு பண்ணுறது கஷ்டம். இக புவி சிகதானாம், பூமியில் எவ்வளோ மணல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரத்னசானோர் மணீனாம், மேருமலைன்னு இருக்கு, அதில் நிறைய ரத்னங்கள் கொட்டி கிடக்காம். மேருமலைங்கிறது சுவர்ணமயமான மலையாம். எங்கே இருக்குது சார், நான் போயிட்டு வரேன்னு கேட்காதீங்கோ. தங்கத்தில் யாருக்கு ஆசை இருக்கோ அவளுக்கு போனால் தங்கமாக தெரியாது. தங்கத்தில் யார் ஆசையை விட்டாலோ அவளுக்கு தான் தங்கமாக தெரியும். அந்த மலையில் ரத்தங்கள் இருக்குங்கிறார். அதனால தான் இப்போ யாருக்கும் அது தெரியறதில்லை. தெரிஞ்சால் நம்ம பாரியாக தூக்கின்னு வந்திருப்போம். அந்த மேருமலையில் ரத்னம் கொட்டியிருக்கான். ரத்னசானோர் மணீனாம், ஆகாசத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு கணக்கு பண்ண முடியாது. தூக்கம் வரலன்னு உட்காந்துட்டு ஒவ்வொரு ராத்திரிக்கு இங்கே எவ்வளோ நட்சத்திரம், இங்கே எவ்வளோ நட்சத்திரம் கணக்கு பண்ணலான்னு ஆரம்பித்தா நம்ம தூங்கி போயிடுவோம். அம்மா புடவையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது. என்ன இன்னும் அந்த காலத்தில் விடுகதை கேட்பா. அப்பா பணம் என்னடான்னா, நம்ம அப்பா பகவான், அந்த பகவானுடைய பணம் என்னன்னா நட்சத்திரங்கள் அப்படி கொட்டி போட்டிருக்காரே, அந்த பைசா அந்த மாதிரி நிறைய ரத்னங்கள் மாதிரி இந்த நட்சத்திரங்கள் இருக்கே, அதை எண்ண முடியாத அர்த்தம். வியதிச்ச பகனானாம், அது மாதிரி மழை தூற்றல் நிறைய விழும்பொழுது எத்தனை தூற்றல் வருதுன்னு கணக்கு பண்ண முடியாது. மொத்தமாக இத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லாமே தவிர ஒவ்வொரு தூரலையும் எந்தி பண்ண முடியாது. வருஷதாராவளீனாம், ஒருவேளை இதெல்லாம் கூட கணக்கு பண்ணினாலும் பண்ணலாம். ஆனால் ராமருடைய குணங்கள் இருக்கு, அதை கணக்கு பண்ணலான்னு ஆரம்பித்தா கணனம் அபிவிதாத்தும் சித்திரகுப்தோபி அசக்தா. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய புண்ணிய பாவங்களை கணக்கு பண்ணக்கூடிய அந்த சித்திரகுப்தன் கூட இந்த ராமகுணத்தை கணக்கு பண்ண முடியாது. அந்த ராமகுணத்துக்கு எல்லையே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. பவஜல நிதி சீமா பட்சிராஜேன திருஷ்டா லவண ஜலதி சீமாபி ஆஞ்சநேயேன திருஷ்டா தசமுக பலசீமா ராகவேனாபி திருஷ்டா ரகுபதி குணசீமா நைவ கேனாபி திருஷ்டா. அழகாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியாதுன்னு எல்லாம் சொல்லும் பொழுது ஹனுமான் ஒரே ஜம்பில் தாண்டிட்டான் இந்த சமுத்திரத்தை. இந்த சமுத்திரத்தையே தாண்டிடலாம். இந்த சம்சார சாகரங்கிறா எல்லாரும். சம்சாரம்னா ஒவ்வொரு பாஷையில் ஒவ்வொரு அர்த்தம். சம்சாரம்னா
தமிழில் வந்து மனைவியை சம்சாரம்னு சொல்லுவாள். கேரளாவில் இந்த பேச்சுக்கு சம்சாரம்பா. அதனால் ஒரு தமிழ்காரர் வந்து ஒரு கண்ணாப்பண்ணான்னு ஒரு பேங்க் மேனேஜரை திட்டினார். உடனே இந்த மேனேஜர் கோவிச்சார், ஓ சம்சாரம் சரியில்லைன்னார். அவர் பாலக்காடு மேனேஜர், ஓ சம்சாரம் சரியில்லைன்னார். ஏன் சம்சாரம் பற்றி நீ ஏன்டா பேசுகிறேன்னு சண்டைக்கு வந்தார். சம்சாரங்கிறதுக்கு மாட்டி விடுறதுன்னு ஒரு அர்த்தம். அப்போ சில சமயத்தில் நம்மளுடைய பேச்சே நம்மளை மாட்டி விட்டுடும். அதனால் ஜாக்கிரதையாக பேசணும். அதனால் பேச்சுக்கும் சம்சாரம்னு பேர். ஆனால் ஒரிஜினல் அர்த்தம்னா சம்சரதி, மறுபடியும் சுத்துறதுங்கிறதுனால பிறந்து இறந்து பண்ணிகிட்டே இருக்கோமே, இதுக்கு தான் சம்சாரம்னு பேர். சுழற்சின்னு அர்த்தம், சுற்றிகிட்டே இருக்கு. சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னா பிறக்காமல் இருக்கணும். பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ராமாயணம் கேட்கணும். அதனால் கடைசியில் சொல்கிறார், ராமாயண தியான ஸ்லோகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் உண்டாலும் எல்லாத்தினையும் அவன் வந்து கடைசியில் பகவானுடைய பதத்தை அடைஞ்சிருவான், ராமாயணத்தை கேட்குறவன் என்று பலஸ்ருதி சொல்கிறான். இப்போ சொல்ல வந்த விஷயம், இந்த சம்சார சாகரத்துக்கு எல்லை இல்லைன்னு சொல்லுவாள். அந்த சம்சார சாகரத்தை ஈஸியாக தாண்டிட்டான். யாருடானா பட்சிராஜேன ஜட்டாயு. ராமருடைய கருணையினால் ஒரு சாதாரண பட்சிக்கு மோட்சம் கிடைக்காது, சொர்க்கம்னா கிடைக்கும். ஆனால் ஜட்டாயுவை ராமர் தன் கருணையினால் ஜட்டாயுவை வைகுண்டத்தில் ஏற்றிங்க வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சுட்டார். அந்த சம்சார சாகரத்துக்கு ஒரு எல்லையை கண்டுவிட்டார் ஜட்டாயு. ராவனுடைய பலம் ரொம்ப பெரிய பலம். பிரதானமாக 2-3 பேர்கிட்ட தோத்துட்டானே தவிர முக்கால்வாசி அவனுடைய பலத்தை யாரையும் கணக்கு பண்ண முடியாமல் இருந்தது. அவனுக்கு என்னதான் பலம்னு கணக்கு பண்ணினார் ராமர். தசமுக பலசீமா ராகவேனாபி திருஷ்டா. இதுவரையும் அந்த எல்லை காணாதது ஒன்று என்னடான்னா ரகுபதி குணசீமா. ராமருடைய குணத்துடைய எல்லையை இதுவரையும் யாரும் பார்த்ததே இல்லைங்கிறார். அந்த ராம குணத்தை சொல்கிறது தான் அயோத்தியா காண்டம். ராமாயணத்தில் பிரதான காண்டம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் சுந்தரகாண்டம் சொல்லுவாள். இந்த சுந்தரகாண்டம் வந்து பலஸ்ருதியினால் பிரதானமாக போயிடுச்சு. ஆனால் உண்மையிலே எல்லாரும் படிக்க வேண்டிய காண்டம் அயோத்தியா காண்டம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி பழகணும், சகோதரர்கள் எப்படி பழகணும், வேலைக்காரன் எஜமானன் எப்படி பழகணும், இப்படி நமக்கு குடும்பத்துக்கு வேண்டிய சகல தர்மங்களும் இந்த அயோத்தியா காண்டம் முழுக்க பேச்சு தான். பரஸ்பரம் யார் பேசினா ஜனங்களும் தசரதரும், ராமரும் தசரதரும், ராமரும் கைகேயும், ராமரும், இப்படி எல்லாரும் யாரெல்லாம் ராமரோட பேசினா ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம்னா அயோத்தியா காண்டம் முழுக்க அதுதான் சாரம். அதில் முதல் 2 சர்க்கம் இருக்குது பாருங்க. அயோத்தியா காண்டத்தில் வால்மீகி ராம குணத்தை கொட்டுறான். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு சர்க்கத்துக்கு பலஸ்ருதி சொல்லும் பொழுது உமா சம்ஹிதைங்கிற இடத்துல பரமேஸ்வரன் பார்வதியை பார்த்து சொல்கிறார், குழந்தைகளுக்கு நல்ல குணம் வரணும்னா இந்த அயோத்தியா காண்டத்தில் முதல் 2 சர்க்கம் படித்தா போகும். அப்புறம் பசங்களாம் சொன்ன பேச்சே கேட்குறதில்ல. அந்த பசங்களுக்கு ஒரு அப்பா அம்மாட்ட மரியாதை இல்லை, வாத்தியார்கிட்ட மரியாதை இல்லை, இந்த பக்தியெல்லாம் குறைஞ்சி தருதலையாக சுற்றுறதே. அது மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல குணம் வரணும்னா இந்த ராம குணத்தை சொல்லக்கூடிய முதல் 2 சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் வால்மீகி ராமாயணத்தில் அதை படித்தோம்னா குழந்தைகளுக்கு நல்ல குணம் உண்டாகும் என்றதுக்கு ப்ளஸ் சொல்கிறான். நேற்றைய தினம் நம்ம சீதா கல்யாணத்தை கேட்டோம். சீதா கல்யாணம் முடிஞ்சு ராமர் தம்பதியாக 4 பேரும், ராமர், சீதை, ஊர்மிளா, லட்சுமணன், மாண்டவி, பரதன், சுருதகீர்த்தி, சத்ருக்னன், எல்லாமே பேர்லேருந்தே பல தத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதகீர்த்தினா என்ன அர்த்தம்னா, கீர்த்தின்னா புகழ்னு அர்த்தம். ஸ்ருத கீர்த்தினா அந்த பகவானுடைய கீர்த்தியை ஸ்ருதம் கேட்டோம்னா நம்ம சத்ருக்னா ஆயிடுவோம். அதனால் ஸ்ருதகீர்த்தி பத்னி சத்ருக்னுடைய பத்னி ஸ்ருதகீர்த்தினா என்ன அர்த்தம்னா முதல்ல மனைவி அப்புறம் கடவுள். அதனால் ஸ்ருதகீர்த்தி பகவானுடைய கீர்த்தியை ஸ்ருதம் பண்ணினோம்னா நம்ம சத்ருக்னா ஆயிடுவோம். அப்புறம் மாண்டவி, பரதன். மாண்டவினா மண்டனம்னு அர்த்தம். அந்த பகவானுடைய குணங்களை கேட்டு நம்ம வந்து நம்முடைய காமக்குரோதாதி சத்துருக்களை ஜெயிச்சுட்டோம்னா நம்மளுக்கே ஒரு தனி அழகு வந்துடும். இந்த காம கோபங்கள்லாம் இல்லாத அந்த சின்ன குழந்தை முகம் பார்த்தேல,
இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குழந்தை சிரிக்கும்பொழுது காலம்பரம் எழுதிருந்தாலே அந்த குழந்தை அந்த ஏன்டா நம்முடைய முகத்தில் சிரித்தா கூட அந்த ஒரு அழகு வரலை. ஏதோ சிரிப்பாக சிரிக்கிறோமே தவிர சிரிப்பு ஒழுங்காக வரமாட்டேங்கிறது. ஆயிரம் கவலைக்கு நடுவில் ஒரு சிரிப்பு. இந்த குழந்தைக்கு சின்ன குழந்தைகள் மாதிரி இந்த காமகோபங்கள்லாம் இல்லாமல் அந்த சின்ன குழந்தைய பார்த்து ராஜா பயலே அப்படின்னாலும் சிரிக்கும். திருட்டு பயலை என்ன முடிக்கிறவா அதுக்கும் சிரிக்கும். அந்த குழந்தைக்கு வந்து திருட்டு பயலே சொன்னாலும் கோச்சிக்காது. அது மாதிரி அந்த காமகோபாதி சத்துருக்கள் ஜெயிச்சுட்டோம்னா நமக்கு அந்த அழகு வந்துடும் முகத்தில். முதல்ல மகான்களை பார்க்க நம்ம ஏன் போகிறோம்னா அவள் அந்த நிலையில் இருக்கா. குழந்தை நிலையில் எப்படி இருக்கோமோ அதே நிலையில் நம்ம இருந்துட்டோம்னா நம்ம மகானாக ஆகிடுவோம். நம்மலாம் அப்படி இல்லைங்கிறதா. எந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுதே அந்த குழந்தைக்கு ஏற்றாப்புல தான் அம்மா ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறா. அவனே 15 வயசு ஆகிடுச்சுன்னா ஏடா வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறான். ஏன்னா அதே பையன் தானே நேராக ட்ரெஸ் போட்டுக்கக்கூடாதான்னா அந்த சின்ன குழந்தையாக இருந்த மனசு இந்த 15 வயசில் அவனுக்கு இல்லை. அதனால் வெளியில் போட சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மனசு நமக்கு எப்போது இருந்துட்டோம்னா நம்மளும் மகான்கள் ஆகிடலாம். சுகாச்சாரியர் அப்படி இருந்தால் சுகர் அப்படி போகும்பொழுது தேவதாஸ்திரிகள்லாம் ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்தவா அப்படியே குடிச்சிட்டு இருந்தான். ஆனால் வியாசர் போகும்பொழுது அவளுக்கு வெக்கம் வந்து தூங்குறான். ஏன்னா அந்த குழந்தை நிலையில் எந்த மனசு இருக்கோ அதே மனசோட கிருஷ்ணனும் அப்படி இருந்தான். அதனால் இங்கே அந்த அழகு மாண்டவி. அப்புறம் அந்த அழகு வந்துன்னா அப்புறம் பக்தி. பரதன்னா பக்தினால் பரிச்சிருத்தவன் அர்த்தம். அப்புறம் ஊர்மிளா. அந்த பக்தியில் இருக்கும்போது ஊர்மினா அலைகள். அந்த அலைகள் அந்த பகவானுடைய குணங்களோ அதை பற்றி உள்ள விஷயங்கள் மனசில் நமக்கு வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது லக்ஷ்மணனாக ஆயிடுவோம். லக்ஷ்மணனான்னு அந்த லாஞ்சனம் அந்த பக்தி லக்ஷ்மி. ராம பக்தி சாம்ராஜ்ய ராமபக்தி சாம்ராஜ்யம் நமக்கு கிடச்சிடும். அப்புறம் சீதா, அப்புறம் ராமர். சீதானா இந்த சீத்தலமாக இருக்கிறது தான் சீதா. அந்த ஒரு சீத்தலம்னா அப்புறம் இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் அப்படியே ஜில்லுன்னு ஆகிடும். டென்ஷன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமோ? ஒரு சன்னுடைய சூடே தாங்கலை. 10 சன் 10 சன்னுடைய சூடு ஜாஸ்தி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு உடம்பு சூடாகிடும். அதுதான் டென்ஷன் தான் டென்ஷன் ஆகிடும். அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் இருக்கிற நிலை தான் அந்த சீதாங்கிற நிலை. அப்படி ஆகிட்டோன்னா ராமனாக ஆகிடுவான். ஆத்மா ராமனாக ஆகிடுவான். அப்படிங்கிற இவருடைய பேர்லேயே நம்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி 4 தம்பதிகளும் சேர்ந்தாப்புல இருக்கார்கள். தம்பதிகளை அழைச்சிட்டு போகிறார் தசரதன். அப்போ ஜனக மகாராஜா சொல்கிறார் சீதையை பார்த்து, ஸ்வஸ்ரூ சுஸ்ரூஷண பரா பவ நித்யம் பதிவிரதா. சீதே, இங்கே பிறந்தாத்துல ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டோமா, இதே மாதிரி புக்காத்தில் போய் இருக்க முடியாது. அங்கே வந்து மாமியார் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுன்னு இருக்கணும். அதனால் அந்த அவள் வீட்டு பழக்க வழக்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவள் சொன்னதை கேட்டுன்னு இருக்கணும். எதை கேட்டாலும் மாமியார்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். டெய்லி 2 லிட்டர் குக்கர்னா 2 லிட்டர் குக்கர் தானே, அதானே வைக்கணும், கேட்டுன்னு வைக்கணும். கேட்காம 2 லிட்டர் குக்கரை வச்சோன்னா மாமியார் சொன்னார், யாரை கேட்டு 2 லிட்டர் குக்கரை வச்ச, 1 லிட்டர் குக்கர் 2 வையும்பா. அதனால் எது இருந்தாலும் புக்காத்துக்கு போயிட்டோம்னா அந்த மாமியாரை சொன்னதை கேட்டுண்டு அது மாதிரி நீ இருக்கணும்மா என்னெல்லாம் உபதேசம் பண்ணி அனுப்புகிறார். இந்த தம்பதிகளை அழைச்சின்னு வரார். தசரதர் திடீர்னு பார்த்தா ஒரு கெட்ட சகுனம். வீச்சி கூச்சீதி வாசியந்தியா. வீச்சுன்னு கத்திண்டு பட்சிகள்லாம் கோரமாக சத்தப்படுறது. கோராச்ச பட்சினா. அதே டயத்தில் மான்கள் பிரதட்சணமாக வருது வழியில். ஒரே டயத்தில் கெட்ட சகுனமும் வருது, நல்ல சகுனமும் வருது. இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதான்னு சந்தேகம் வந்துடுச்சு. உடனே தசரதர் வசிட்டரை கேட்டார், இது என்ன 2 சகுனமும் வருதே அப்படின்னாரு. முதல்ல கெட்ட சகுனம் வந்ததுனால ஏதோ கெடுதல் வரப்போகிறது. மிருகாஷ்ச பிரசமயந்தி. இந்த மான்கள் பிரதட்சணமாக போகிறதுலேருந்து அந்த கெட்ட சகுனம் வரக்கூடிய கெடுதல் நீங்கிடும், நீ கவலைப்படாதேன்னா சொல்லிகிட்டே இருக்கும்போது கெட்ட சுகுணமாக வந்துதான். யாருன்னா இந்த பரசுராமர். ஒத்தனாவே பிராமணம் வரக்கூடாது. அது போகிறதுக்கு பிராமணன்னா இது கிண்டியாக இருந்து வந்தால் தேவை. கோடாலி இருக்குன்னு வர்றாரு. அங்கேருந்து ராமன் எங்கே அப்படின்னு கத்தின்னு வரார். நீ ராமரும் பரசுராமரும் பேசின்றதாக ஒரு கவி அழகாக வர்ணிக்கிறான். அழகான ஸ்லோகம். ரே ரே க்ஷத்ரகுலாதமா பிரகடிதம் பிராமணியமஸ்திரேன தே நிக்ஷத்ரீ தரணீகிருதா நனுமயா கோஹம் பவான் சத்யவாக்.
ரே ரே க்ஷத்ரகுலாதமா. பரசுராமர் ராமனை பார்த்து சொன்னார், க்ஷத்ரிய குல அதமனே அப்படின்னு நான் கூப்பிட்டார். ராமர் சொன்னார், நான் க்ஷத்ரிய குலத்தில் அதமனாக இருந்துட்டு போகிறேன், நீ உங்களை பார்த்தா உண்மையான பிராமணோத்தமன்னு பார்த்தாலே தெரியறதுன்னா. பிராமணோத்தமன்னா அப்படி வரணும், கையில் ஒரு கிண்டியோ தர்பையோ எடுத்துன்னு வரணும். கோடாலி வச்சுருக்கிற பிராமணோத்தமரே நமஸ்காரம். இது பேர் கிண்டலாக பேசுறதுன்னு பேர். உடனே பரசுராமருக்கு கோபம் ஜாஸ்தியாக எடுத்து, நான் சாதாரண பிராமணன் இல்லை, நிக்ஷத்ரி தரணி கிருதானுமயா, இந்த கோடாலினால் க்ஷத்ரியனே இல்லாமல் பண்ணிட்டேன் தெரியுமா உலகத்தில். ராமர் கேட்டார், நான் யாரும் பிராமணனான்னு கேட்டார். கோகம் பவான் சத்தியவாக்கு, நீங்கள் வந்து க்ஷத்ரியர்களை வதம் பண்ணும்பொழுது இந்த ராமன் இல்லை, இந்த சோப்லாங்கி ஆளெல்லாம் அடிச்சுட்டு நான் எல்லா க்ஷத்ரியரையும் அடிச்சுட்டே பேசிட்டு இருக்கேன், என்னோட யுத்தம் பண்ணி பாருங்க, அப்போ தான் நீங்கள் க்ஷத்ரியன், நீங்கள் உண்மையான வீரனாக தெரியும். பரசுராமர் சொன்னார், ராமா நான் உன்னை வந்து ஒரு புருஷனாவே வீரனாவே மதிக்கலை. ஏன் மதிக்கலைன்னா, நாரின் நிற்கின்ற தாடகாந்தமவதி, ஒரு வீரன்னா ஒரு வீரனோட சண்டை போடணும். நீ ஒரு பொம்நாட்டியை தாடகையவே அடிச்சியே, ஒவ்வொரு பொம்நாட்டியை அடிச்சவன்கிட்ட போய் நான் சண்டை போடுவேனா? ராமர் சொன்னார், மாதா நம்மே தாடகா, தாடகை எங்கள் அம்மா இல்லைன்னா. என்ன அர்த்தம்னா, நானாவது ராட்சசியான ஒரு பொம்நாட்டியை தான் அடித்தேன், நீங்களும் சொந்த அம்மாவே வெட்டி கொண்டவர் அப்படின்னு. தாடகை எங்கள் அம்மா இல்லைன்னா. இப்படி சொன்ன உடனே இத்தம் பார்கவ ரோஷ தோஷண்ண போட்டு பாயாத்சனோ ராகவா. இப்படி பரசுராமருக்கும் ஸ்ரீராமருக்கும் ஒரு வாக்குவாதம். பரசுராமர் சொன்னார், ராமா நீ ஒரு வில்ல விரிச்சிய சிவதனுஷ்னு அதை டெய்லி பூஜை பண்ணி இந்த ஜனக மகாராஜாலாம் பாத்தியம் சமர்ப்பியாமி அர்க்கியம் சமர்ப்பியாமி டெய்லி அதில் அர்க்கிய பாத்தியம்லாம் கிண்ணத்தில் விடணும். அவள் கிண்ணம் வைக்கலைன்னா என்ன பண்ணிவிடுவா, அந்த வில்லு மேலேயே விட்டு கடைசியில் அது உளுத்து போய் உடையிற ஸ்டேஜில் இருந்து அந்த காக்கா உட்காந்து பனம்பழம் விழுந்ததுன்னு சொல்லுவாளே. ஏன்னா காக்கா உட்காந்துலாம் பனம்பழம் விழாது, ததேதத் காக்கதாலியம், காக்கா உட்காரதும் பனம்பழம் விழுறதுன்னு அந்த கோயின் ஸ்டேஷன். அது மாதிரி நீ தொடர அந்த வில்லு முறிகிற டைமும் நீ வில்லு எடுக்கிற டைமும் ஒரே டைமாக போனதுனால வில்லை முறிச்சு எனக்கு பேர் வந்துடுத்து. அது வந்து உளுத்து போன வில்லு, இதுதான் ஒரிஜினல் விஷ்ணுவோட வில்லு, ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லு, இதை எப்படி பார்ப்போம்னார். ராமருக்கு சொந்த வில்லாச்சே. இவன் ஏன் பரசுராமர் இப்படி வந்தார்னா, பரசுராமர்கிட்ட ஒரு விஷ்ணு சக்தி இருந்தது, அந்த விஷ்ணு சக்தியை கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கார். இல்லாட்டா ஒரு பிராமணன் போய் சண்டை போட முடியுமா? க்ஷத்ரியாரோட பிராமணனுக்கு சண்டை போடவே தெரியாது. அடுத்த வீட்டில் சண்டை போட்டால் கூட, அடுத்த வீட்டில் சண்டை நடக்கிற கதவை சாத்துன்னு அடுத்த வீட்டில் சண்டை இருந்தால் கூட இவள் பயந்துட்டு போய் ஆற்றுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாள். அவள் சண்டை முடிவிட்டு அவன் பேசிட்டு, அடுத்த வீட்டில் சண்டை போட்டால் கூட பயந்துட்டு இருக்கிறவா பிராமணன். பிராமணன் சண்டை போடுற இடம் ஒரே இடம் தான், இந்த வாழை இலைக்கு முன்னாடி உட்காந்து. இந்த கைக்கு வாய்க்கு சண்டை இருக்கு, இந்த சாப்பாட்டு சண்டை என்ன போடுவாளே தவிர இந்த சாதாரண சண்டை அவளுக்கு போட தெரியாது. அப்போ இந்த அது கரெக்டாக சொல்லுவாள், உப்பு தாத்தியாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாள். இந்த சண்டை போட்டார் பரசுராமர்னா அது பிராமணன் இல்லை, விஷ்ணுடைய ஆவேசம். இந்த விஷ்ணு ஆவேசத்தில் அவர் அந்த எல்லா க்ஷத்ரியாலையும் வதம் பண்ணினான். இப்போ அந்த விஷ்ணு சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த விஷ்ணு தனுஷை கொடுக்குற மூலமாக பின்னாடி ராமருக்கு இது யூஸ் ஆகும், ராவண வதத்துக்கு. அதுக்காக அதை கொண்டு கொடுத்தார். அந்த வில்லை வாங்கின்ற ராமர் வாங்கிண்டு அதை நானேற்றின உடனே பரசுராமர் புரிஞ்சு விட்டார், பானத்தையும் தொடுத்துட்டார். நான் வந்து வில்லை வாங்கி பானம் பூட்டிட்டேன், இமாம் பாதகதிஞ்சாமி, என் பானம் வந்து வீணாகக்கூடாது, இந்த என்னுடைய பானத்துக்கு ஏதாவது ஒன்று லட்சியம் கொடுக்கணும், உங்கள் காலில் அடிக்கட்டுமான்னு கேட்டான். அல்லது வேறு ஏதாவது ஒரு லட்சியத்தை சொல்லுங்கன்னு. நீ பரசுராமர் சொன்னார், 21 தடவை க்ஷத்ரிகளை வதம் பண்ணி இந்த பூமியை கஷ்யபருக்கு தானம் பண்ணிட்டேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், தானம் பண்ண ஊரில் இருக்கக்கூடாது, ஆனால் ராத்திரி நான் அங்கே தங்க முடியாது, எனக்கு திருப்பி மலைக்கு எங்கள் ஊருக்கு போயாகணும். சிப்ளூன்னு ஒரு இருக்குது, இந்த பாம்பேலேருந்து இது கேரளா போகிற வழியில், அந்த இடத்துல தான் பரசுராமர் க்ஷேத்திரம். அங்கே அது வரையும் கணக்கு சொல்கிறான், அந்த இடத்துல பரசுராமரோட இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போயாகணும், ஆனால் நீ காலில் பானத்தை போட்டுறாத, இதுவரையிலும் நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேனோ எல்லா புண்ணியத்தையும் நாராயணா ஏற்றி சமர்ப்பியாமல் சொல்கிற மாதிரி நான் நாராயணனுக்கு இல்லை, நாராயணனுடைய பானத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன், ராம பானத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னு அதை சொன்னார். ராமர் அந்த பானத்தை எடுத்துனுட்டார்.
உடனே பரசுராமர் நமஸ்காரம் பண்ணினார். அக்ஷயம் நமஸ்காரம் பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணுறார். அக்ஷயம் ஸ்தோத்திரம்னா உன்னை யாருன்னு புரிஞ்சுட்டேன்னா, அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமி த்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமரிசாத் ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தப. இந்த வில்லை பிடிச்சதுலேருந்தே நீ விஷ்ணுன்னு தெரிஞ்சுட்டேன் ராமா, இருந்தாலும் என்னை நமஸ்காரம் பண்ணுன்னார். உண்மையிலே யார் ஜெயிச்சவர்? நம்ம ராமர். தோத்தாங்குழி ராமர் பரசுராமர். தோத்தவ தானே ஜெயிச்சவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னா, அப்படி இல்லையா? என்னதான் நான் தோத்தாங்குழியாக இருந்தாலும் நான் பிராமண ராமன், நீ க்ஷத்ரிய ராமன், நமஸ்காரம் பண்ணுனார். ராமர் தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு, நமஸ்காரம் பண்ணினார். ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தபா, அவருக்கு ஸ்வஸ்தி வாதனம் பண்ணிட்டு பரசுராமரை கிளம்பினார். அவனை திரும்பி ஊருக்கு வந்து மங்களி பொண்டுகள் இதெல்லாம் அவசரமாக கல்யாணத்தினால சில காரியம்லாம் முன்னாடி பண்ணாததெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது அதெல்லாம் தம்பதியாக பண்ணி கல்யாணம் ஆகி ராமரும் சீதையும் பேசிக்கவே இல்லைங்கிறார். சாதாரணமாக கல்யாணம் ஆனத்துக்கு முன்னாடியே பேசுவாள். கல்யாணம் ஆனதில்லை, நிச்சயதார்த்தம் ஆன உடனே ஆளுக்கு ஒரு மொபைல் வாங்கி வச்சுட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருப்பா, நேரில் பேசிகிட்டு இருப்பா, பேசிகிட்டே இருப்பாள். அப்புறம் கல்யாணம் ஆகி 6 மாதம் பேசிகிட்டே இருப்பாள். அப்புறம் மொத்தமாக பேச்சே வேண்டான்னு எடுத்துகிட்டு போவாள். இல்லை சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போவாள், சேர்ந்து பீச்சுக்கு போவாள், சேர்ந்து லாட்ஜுக்கு போவாள், சேர்ந்து கடையில் கோர்ட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுவாள். அப்படிலாம் போகக்கூடாது. எவ்வளோ ராமரும் சீதையும் கல்யாணம் பண்ணிட்டு பேசிக்கவே இல்லைன்னார் வால்மீகி. ஏன் பேசிக்கலேன்னு அதுக்கு காரணம் சொன்னார். ஆக்கியாதி ஹிருதயம் ஹிருதா, பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் எடுத்துடணும். ஏன்னா ராமருக்கு இப்போ குடிக்கணும் தலைவலியாக இருக்குது, கொஞ்சம் காஃபி குடித்தா தேவையில்லையேன்னு சீதைகிட்ட சொல்லணும்னு நினைக்கும் பொழுது சீதை காஃபியோடு வராருந்தான். டெய்லி டீ தானே கொடுப்பேன், இன்றைக்கி காஃபி தோணுது, நானே உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன்பா. அது மாதிரி இன்றைக்கி ராமர் கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் மோர் சாப்பிட்டா தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக மோரை கொண்டு வந்து கொடுக்குறான். அதே மாதிரி சீதைக்கு இன்றைக்கி ஆசை, இன்றைக்கி ராமர் வந்து ஒரு மஞ்சள் கலரில் பட்டு புடவை வாங்கிட்டு வந்தால் தேவலை சொல்லணும்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ராமர் ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போதே கரெக்டாக மஞ்சள் கலர் பட்டு புடவை வாங்கிட்டு வந்து இந்தாமான்னு கொடுப்பான். எப்படி ராமர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேனே. அதுதான் உண்மையான பதிவிரதைகளுக்கு ஆத்துக்காரர் என்ன நினைக்கிறான்னு தெரியும். அது நினச்சிட்டு கரெக்டாக பண்ணுவா. மனைவி என்ன நினைக்கிறா தெரிஞ்சுட்டு கணவனும் பண்ணுவா. இது வந்து உத்தம தம்பதிகள். அடுத்தது பார்த்து தெரிஞ்சுப்பா. ஆத்துக்காரர் பார்த்தாலே ஏன் பார்க்குறான்னு தெரிஞ்சுட்டு மாமி வந்து கொண்டு கொடுப்பா. சில சமயம் மாமி பார்த்தாலே மாமா புரிஞ்சுடுவார். மாமா ரொம்ப பேசிகிட்டே இருந்தாலும் மாமி பாப்பா, இன்னும் சார் பேசிட்டு வச்சுருவார். இப்படி பார்க்கறதுனாலே புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அப்புறம் பேசி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று. உத்தமம் பேசாமையே மனசு புரிஞ்சுக்கிறது, பார்வையினால் புரிஞ்சிக்கிறது மத்தியமம், அப்புறம் பேசி புரிஞ்சிக்கிறது அதமம். அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு. அதுலேயும் சில பேருக்கு புரியாது. நான் இப்படி சொன்னேன், நீ அப்படி நினச்சிட்டேன்னு கடையில் அதுலேயும் பேசியும் சண்டை வந்துடும். அப்படி இல்லாமல் ராமரும் சீதையும் கல்யாணம் கண்டு பேசிக்காமையே கொடுத்தனம் அழகாக பண்ணினார்கள், அன்போடு நடத்தினார்கள்னு நினைக்கிறார். ஸ்ரீராம சீதையாஸ்தே அழகாக அத்தியாத்ம ராமாயணத்தில் வர்ணிக்கிறார். அதன் பிறகு அயோத்தியா காண்ட ஆரம்பம். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா நககா சத்ருக்னோ நித்யசத்ருக்னः நீத ப்ரீதி புரஸ்கிருதः தத்ராபி நிவசந்தௌ தௌ தர்ப்யமானௌ ச காமதः भ्रातरो स्मरतां वीरौ वृद्धं दशरथं नृपं सहि देवैरुदीर्णस्य रावणस्य वधार्थिभिः अर्थितो मानुषे लोके जज्ञे विष्णुः सनातनः गच्छता मातुलकुलं. கல்யாணத்துக்கு பரதனுடைய மாமா யுதாச்சித்து வந்திருந்தார் சொன்னோமே. அவர் வந்து பரதனை ஊருக்கு அழிச்சின்னு போகலான்னு தான் வந்தார். அந்த இடத்துல கல்யாணம்னு அவனே கல்யாணம் முடிஞ்சு தம்பதிகளாக அழிச்சின்னு போகிறேன்னு பரதன் தானே கூப்பிட்டார். ஆனால் சத்ருக்னனுக்கு பரதன் கூட இருக்கணும்னு ஆசை. ஏன் ராமர் கூட இருக்கணும்னு ஆசை இல்லைன்னா, ராமர் கூட இருக்கிறத விட ராமரை பற்றி கேட்கணும்னு ஆசை. பரதன் என்ன பண்ணுவார்னா ராமரை பற்றியே நிறைய சொல்வார். எங்கள் அண்ணா ராமர் இப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார்னு. பகவான் கூட இருக்கிறத விட, பகவானை பார்க்குறத விட, பகவானை பற்றி கேட்குறதுல ஆனந்தம் நிறைய பேருக்கு. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ராமானுஜர் காலக்ஷேபம் பண்ணுவார், பிரவச்சனம் பண்ணுவார் பகவத் குணங்களை. அவர் சொல்கிறத கேட்கணும்னு பெருமாளுக்கே ஆசையாக இருக்குமா. உடனே பெருமாள் என்னை அழைச்சின்னு போங்கன்றுவார். உடனே பெருமாளை எழுந்துருளை பண்ணி அழைச்சின்னு வருவார். பெருமாள் புறப்படனா டும் டும்னு ஒரு
ஒரு கொட்டு மேலே அடிச்சுட்டு தீவட்டியமாக பெருமாள் வருவார். பெருமாள் வரதை பார்த்தோன்னே ராமானுஜன் என்ன பண்ணுவார், டக்குன்னு பிரவச்சனத்தை நிறுத்திட்டு பெருமாளை பார்க்க வந்துடுவார். இந்த பிரவச்சனம் சுவாரஸ்யமாக நடக்கும்போது குறுக்க இந்த பெருமாள் வராரேன்னு இந்த ராமானுஜ சிஷ்யர்களுக்கெல்லாம் கோபம். கடைசியில் என்ன பண்ணாலும் பெருமாளுக்கு ஒரு பேர் வச்சாராம், காலக்ஷேப சத்ரு. பகவானுடைய கதை கேட்க விடாமல் குறுக்க வந்து நிற்கிறாரே பெருமாள்னு. இந்த பகவானுடைய குணம் கேட்கறது, இந்த பாராயணம் பண்ணுறதுலாம் எதுக்கு, அந்த பகவானை பார்க்கறதுக்கு தானே. அந்த பார்க்குறத விட அதோட குணங்களை கேட்குறதுல ஆனந்தம். அதனால் சத்ருக்னனுக்கு பரதன் கூட போகணும்னு ஆசை, ராமன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லை. ஆனால் பரதன் கூப்பிடாமல் அப்படி போகிறதுன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கும்போதே நீதகா பிரீதி புரஸ்கிருதா. கடைசியில் சத்ருக்னனை பார்த்து பரதன் சொன்னான், ஏண்டாப்பா கிளம்பலையா, நீயும் கிளம்பு என்று சொல்ல. இந்த இடத்துல சொல்கிறார், சத்ருக்னனை பற்றி சொல்கிறார், ததா அனகா, குற்றமில்லாத சத்ருக்னன். இந்த இடத்துல பெரியவாச்சாரியில் வியாக்கியானம் பண்ணினாரே பார்க்கணும். குற்றம் என்ன குற்றம்னா, குற்றம் என்பது பகவானை தியானம் பண்ணுவது குற்றம் அப்படி எழுதிவிட்டாங்க. இப்படி யாரும் தைரியமாக எழுதலாமோ? பகவானை தியானம் பண்ணும், பகவான் நினைக்கிறது தானே நமக்கு எல்லாத்துடைய பலன் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். இந்த இடத்துல பகவானுடைய தியானம் இருக்கே அது குற்றம்னு எழுதிவிட்டார் வியாக்கியானம். அது எப்போ புரியும்னா, பகவானுடைய தியானம் எதனால் குற்றம்னா, பகவத் கைங்கரிய விரோதித்வாது. பகவானுக்கு கோவிலில் போய் கைங்கரியம் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னா, நம்ம பாட்டு ரூமில் உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பூஜை நைவேத்தியம்னா அது யார் பண்ணுவா? அந்த பகவானுடைய கைங்கரியத்துக்கு விரோதமாக இருக்கிறதுனால இந்த பகவத் தியானமே ஒரு குற்றம்தான். உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்போதும் தியானத்திலே இருப்பார். ஒரு நாளைக்கு சாரதாமணி தேவியார் கேட்டார், நீங்கள் எப்போதும் தியானத்திலே இருக்கலே, எனக்கு ஒரு நாளைக்கு தியானம் சொல்லித்தரக்கூடாதோ? உனக்கு இல்லாத என்னம்மா உட்காரு அப்படின்னா தலையில் கை வச்சார். சட்ட உடனே அப்படியே தியானத்துக்கு போயிட்டா. காலம்பரை 10 மணிக்கு அப்படியே உட்காந்துட்டா. ராத்திரி 10 மணி ஆகிடுச்சு. கண்ணை திறந்தா டைம் போனது தெரியல, பசி தூக்கம் தாகம் ஒன்றும் தெரியல. இந்த உலக நினைப்பே இல்லாமல் ஒரு ஆனந்தத்தில் இருந்தேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கலையில் போய் பார்த்தா சமைச்சு வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. ஏன் நீங்கள் சாப்பிடலையான்னு கேட்டால் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து அவர் சொன்னார், நீ பரமாராமன் எப்படி சாப்பிடுவேன், நீ போட்டால் தானே நான் சாப்பிடுவேன், ஆனால் நீ எழுதுன்னு வந்த பிறகு சாப்பிட்லான்னு விட்டுவிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு நமஸ்காரம் பண்ணினா எனக்கு தியானமே வேண்டாம், நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணினா போகிறோன்ட்டான். அப்போ என்னடா அந்த கைங்கரியத்துக்கு இந்த பகவத் தியானமே ஒரு விரோதமாக இருக்கிறதுனால இன்னும் வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் அந்த கைங்கரியங்கிறது தான் முக்கியம், பகவானுடைய கைங்கரியம். அந்த குற்றம் இல்லாத சத்ருக்னன் இன்னும் இங்கே அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். அந்த சத்ருக்னனை அழைச்சின்னு போனார். அங்கே சௌக்கியமாக இருந்தால் கூட அவள் எப்பொழுதும் பிராதரோ ஸ்மரதாம் வீரவு விருத்தம் தசரதம் நிருபம், அந்த தசரதனையும் ராமரையும் நினச்சிட்டே இருக்காளாம். இந்த தசரதனும் அழைச்சின்னு போனவர்கிட்ட ஒரு லெட்டர் அனுப்பிச்சு சீக்கிரம் குழந்தைகளை கொண்டு விடுங்கன்னு சொல்லவே இல்லையா. ஏன் பரத சத்ருக்னன்ட்ட பிரியம் இல்லையா தசரதனுக்குன்னா? இல்லை, பிரியம்தான் இருக்குது, இருந்தாலும் ராமர்கிட்ட உள்ள பிரியம் பாக்கி பேர்கிட்ட கிடையாது. ஒருத்தனுக்கு 4 கை இருந்ததுன்னா 4 கைன்னா நமக்கு புரியாது. சில பேருக்கு 6 விரல் இருக்குது பாருங்க. இந்த 6 விரல் இருக்கவா எதுக்கு இந்த 6வது விரல் வேண்டாமோன்னு அதை கட் பண்ணி எடுக்கிறது இல்லை டாக்டர்கிட்ட சொல்லி. கொஞ்சம் வசதி இருக்கிறவாளாக இருந்தால் 6வது விரலுக்கும் ஒரு குட்டி மோதிரம் பண்ணி போட்டுப்பான். அந்த 6 விரல் இருக்கிறவாளில் இந்த விரலில் எப்படி பேதம் பார்க்கறதுலையோ ஸ்வசரீராத் நிர்விடுத்தா சத்வார இவ பாகவகா. இந்த 4 குழந்தைகள்கிட்டையும் ஒரே மாதிரி பிரேமம் இருந்தால் கூட ராமர்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு பிரேமம் இருக்குது தசரதனுக்கு. அதுக்கு என்ன காரணம்னு இந்த வால்மீகி இந்த இடத்துல சொல்கிறார். நிறைய பேர் நினச்சிக்கிறா வால்மீகி ராமரை மனுஷனாக தான் வர்ணிச்சிருக்கார், அப்புறம்தான் காலப்போக்கில் ராமரை பகவானாக சொல்லிட்டு இருக்கான்னு. வால்மீகி ஸ்பஷ்டமாக பல இடத்துல சொல்கிறார். அதுலேயும் இந்த அயோத்தியாக்கான ஆரம்பத்தில் இங்கே சொல்கிறார், சகி தேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹ. தேவர்களால் பிரார்த்தனை பண்ணப்பட்டு அந்த விஷ்ணு தானே ராமரா பிறந்திருக்கார். அந்த விஷ்ணு தான் யாருடானா அவர் தானே பரமாத்மா, எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கார். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு எல்லா இடத்துலையும் ஆத்மஸ்வரூபமாக நிறைஞ்சிருக்கிற ஆத்மஸ்வரூபம் தான் விஷ்ணுவாக வந்திருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாத ஆத்மாட்டியே எல்லாருக்கும் பிரியமாக இருக்குது. ஒரு கணவன் மனைவி கிட்ட பிரியமாக இருக்கான், மனைவி கணவன்கிட்ட பிரியமாக இருக்கா,
2 பேரும் குழந்தைகிட்ட பிரியமாக இருக்கா? எதனால் பிரியமாக இருக்கா? இந்த உடம்புலையா பிரியமாக இருக்கா? இந்த உடம்புல பிரியம் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கோ? ரத்தம், அஸ்தி, மாம்சம், மலம், மூத்திரம், சளி ஒன்று வெளியில் வந்தால் தாங்க முடியல. நகம், கேசம், இந்த அழுக்கு உடம்புல ஆனால் பிரியம் வருது பரஸ்பரம். ஏன்னா அந்த அழுக்கு உடம்பாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே அந்த ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா கிட்ட தான் பிரியப்படுறா மனைவி கிட்ட கணவனும், மனைவியும் கணவன்கிட்ட. அந்த கணவனோட எத்தனை நாளைக்கு ஒன்றா படுத்துட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆத்மா போய் வச்சுக்கோ அந்த கணவன்கிட்டேருந்து. அப்புறம் பாரியா பிப்யதி தஸ்மின் காயே. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி தனியாக படுத்துக்க முடியாது. ஒரே அத்தனை நாள் சேர்ந்தானே படுத்துருந்தா. இன்னொரு நாளைக்கு இன்னொரு மாமி துணைக்கி வேணும். இது தனி உடம்பு தனியாக படுத்துக்கு பயமாக இருக்குது. எந்த உடம்போட இத்தனை நாளாக குடும்பம் நடத்தினாலோ அந்த உடம்புலேருந்து ஆத்மா போன பிறகு தனியாக படுத்துக்கிறதுக்கு பயமாக இருக்குது. 2 பேரும் குழந்தைகிட்ட பிரியமாக இருக்கா. அந்த குழந்தைகிட்ட எதனால் பிரியமாக இருக்கானா? அந்த குழந்தைகிட்ட ஆத்மாட்ட தான். அந்த குழந்தை ஆத்மா போய் எடுத்துனா அப்புறம் இவாளே பைசா கொடுத்து புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். அப்போ என்னடா, கண்ணுக்கு தெரியாத ஆத்மா ஒரு அழுக்கு உடம்புல இருந்தாலே பிரியம் வருதுன்னா அந்த ஆத்மாவே ஒரு உருவத்தோட ராமராக வந்துட்டார்னா ஏன் பிரியம் வராது அப்படி கேட்குறான். யஜ்ஞே விஷ்ணு சனாதனா. அதனால் தசரதனுக்கு ராமர்கிட்ட பிரியம். இன்னும் காரணம் அவர்கிட்ட குணங்கள் ஜாஸ்தி. ராமர்கிட்ட உள்ள குணங்களை இங்கே சொல்கிறான். இந்த ராம குணத்தை சொல்லி மாளாது. உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே கதஞ்சிதுபகாரேன கிருதேனைகேன துஷ்யதி நஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. கதஞ்சிதுபகாரேன கிருதேனைகேன துஷ்யதி. கதஞ்சிது உபகாரேன, ராமருக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணினா கூட அதை ராமர் ஞாபகம் வச்சுப்பார். சின்ன உபகாரம் ராமருக்கு நம்ம ஏதாவது உபகாரம் பண்ண முடியுமோ? அவர் ராஜானாலும் உபகாரம் பண்ண முடியாது, தெய்வம்னாலும் உபகாரம் பண்ண முடியாது. இப்போ ராமருக்கு நம்ம பண்ணுற உபகாரம்னு எதை சொல்கிறாருன்னா அழகாக வியாக்கியானம் பண்ணுறார் பெரியவாச்சன் பிள்ளை போதேந்திரெல்லாம் அழகாக. இதுனா ராமருக்கு நம்ம உபகாரம் பண்ண முடியாது. சில சமயம் நம்ம பண்ணுறத உபகாரமாக அவர் நினச்சிக்கிறார். உதாரணம் அழகாக சொல்லுவார் குருநாதன். ஒரு அம்மா சனிக்கிழமை குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவான். அந்த காலத்தில் சனி நீர் ஆடுன்னு யாரே சொல்லியிருக்கா. சனிக்கிழமைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே தெரியல குழந்தைகளுக்கு. அதனால தான் இந்த முட்டு வலி இது எல்லாம் உடம்பு வலியெல்லாம் வரதுக்கு காரணமே இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்காததுனால தான். சனிக்கிழமைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஒரு சௌகரியம் கூட இருக்குது. இந்த சனீஸ்வர தோஷமும் வராது. அதனால் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும்னா அம்மா எண்ணெய் எடுத்துன்னு வந்தாலே குழந்தை அங்கே ஓடும் இங்கே ஓடும். அந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்குள்ளே போரும் 2 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் சமைக்கிறதுக்கே டைம் இருக்காது. இந்த அம்மா நினச்சிப்பா இன்றைக்கி எனக்கு சனிக்கிழமையாச்சு எப்படா குளிப்பாட்ட போகிறோன்னு கவலைப்படும்போது குழந்தை அங்கே ஓடி பாதி எண்ணெயை கொட்டி குளிப்பாட்டுவதும் அரப்பை கண்ணில் விட்டுன்னு ஆகுன்னு கத்தி. அப்படி அம்மா இன்றைக்கி கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுறது, தானாகவே பலகாயை தூக்கி போட்டுட்டு அம்மா இன்றைக்கி சனிக்கிழமையாச்சு எண்ணெய் தேய்ச்சி விட்டுன்னு தலையை காட்டுறது. அம்மா என்ன பண்ணா, பெரிய உபகாரம்ப்பா அப்படிங்கிறான். இது என்ன பெரிய உபகாரம்? இந்த குழந்தைக்கு அம்மா நல்லது பண்ண வரா. அது ஏற்கனவே கண்ணு பொங்கிட்டு சூடாக இருக்குது, எண்ணெய் தேய்ச்சி குளித்தா அதுக்கு நல்லது பண்ண வரா. அந்த குழந்தைக்கு நல்லது பண்ண வரும்பொழுது வேண்டான்னு சொல்லாமல் அதை ஏற்றுண்டாலே அம்மாவுக்கு உபகாரம். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது விட்டுருது, அது வேண்டாம். இப்போ குழந்தைக்கு மம்மு விட்றா வச்சுக்கோ. சில குழந்தை வாயை திறக்கவே திறக்காது, திறந்தாலும் துப்பும், அப்படி கஷ்டப்படும். சில பேர் என்கிட்ட கேட்பான், இந்த குழந்தை சாப்பிடுறது தான் மந்திரம் தான் சொல்லித்தான் போங்க. இதுக்கெல்லாம் மந்திரம் இல்லை, மந்திரம் நீங்கள் தான் சொல்லணும். அப்படியே அந்த குழந்தைக்கு சாப்பிடாமல் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த குழந்தை ஒரு நாளைக்கு தானே எனக்கு மம்மு விட்டுன்னு வாயை காமிச்சா அம்மா சந்தோஷம், பெரிய உபகாரம்பா. அது மாதிரி ராமர் நமக்கு அனுகிரகம் பண்ண வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ராமான்னு சொல்லணும். நான் ராமான்னு ஒரு தடவை நம்ம சொல்லிட்டோம்னா அது ராமருக்கு பரம உபகாரமாக. கதஞ்சித் உபகாரேன கிருதேனேகேன துஷ்யதி. ஒரு சின்ன உபகாரத்தை கூட ஞாபகம் வச்சுப்பாருன்னா அப்புறம் நாம் அபராதம் பண்ணினாலும் நல்லா ஞாபகம் வச்சுன்னு அடிப்பாரோன்னா நஸ்மரதி அபகாராடாம் சதமபி ஆத்மவத்தையா. அபராதம் 100 பண்ணினாலும், பண்ணின தப்பையே திருப்பி பண்ணினாலும், இல்லை புதுசாக 100 அபராதம் பண்ணினாலும் அதை தண்டிக்க மாட்டார், பொறுத்துப்பார். எப்படி அம்மா பால் குடிக்கும்போதே சில குழந்தை கடிச்சிடும், கடித்தாலும் ஒன்று அம்மா அடிக்க மாட்டான், அதுக்கே அடுத்த பக்கத்துக்கு மாற்றி விட்டுப்பான். அது மாதிரி அபராதம் பண்ணினாலும் எப்படி அம்மா குழந்தைய ஒன்றும் கண்டிக்கிறது இல்லையோ, அது மாதிரி ராமர் ஆத்மவத்தையா
இங்கே அழகான பதம் போட்டான். ராமர் தன்னை பற்றி புரிஞ்சின்றதுனாலையும் நம்மளை பற்றி புரிஞ்சின்றதுனாலையும் அவன் நம்ம பண்ணுற தப்பை கணக்கு வச்சுக்க மாட்டா அப்படிங்கிறான். ஏண்டானா நமக்கு இந்த ராமரை விட்டால் கதி இல்லை. அதனால் அந்த ராமர் அதை புரிஞ்சுட்டு சேஷம் குழந்தை என்ன பண்ணும், அம்மாட்ட கோச்சு எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பி தூரம் போகும். 2 வயசு குழந்தை அது போக வச்சுட்டு வெளியில் போகும். இந்த அம்மா சொல்லுவா கோச்சிட்டு போகிறது பாருன்னு நினச்சிப்பா. வெளியில் போனால் அந்த அம்மா சொல்லுவா, அப்பா வெளியில் போனவங்க யார் சாப்பாடு போடுவா, ஆகி போனால் கூட அலம்பிக்க தெரியாது, நீ பாட்டு கோச்சிட்டு போகிறேன்னு கொஞ்சம் நேரம் நீ பார்த்துன்னு விட்டு பின்னாடியே ஓடி போய் திரும்பி அழிச்சின்னு வந்துடுவான். ஏன்னா அது கோச்சிட்டு போனாலும் அந்த குழந்தைக்கு நம்மளை விட்டால் வேறு கதி இல்லைன்னு அம்மாவுக்கு தெரியறதுனால, அது மாதிரி நம்ம பகவானை விட்டு வெளியில் போனால் கூட நமக்கு அந்த ராமரை விட்டு வேறு கதி இல்லைன்னு ராமருக்கு நம்மளை பற்றி கருணை இருக்கிறதுனால நம்ம பண்ணுற தப்பெல்லாம் அவரை பொறுத்துருவா. ஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா. இதுக்கெல்லாம் உதாரணம் நிறைய சரித்திரம் உங்கள் குருநாதர் சொல்லுவாள். இது எந்த ராமாயணத்தில் போனாலும் நிறைய ராமாயணம் இருக்குது. ஆனந்த ராமாயணம், அற்புத ராமாயணம், கிருத்திவாச ராமாயணம், போஜ ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசி ராமாயணம், இப்படி நிறைய ராமாயணம் இருக்குது. எந்த ராமாயணத்தையும் இல்லாமல் சில கதைகள்லாம் அங்கே குருநாதர் சொல்லுவார். அது மகான்களுக்கு அவருடைய அனுபவத்தில் வந்த கதைகள். ஒரு சமயம் கதஞ்சித் உபகாரேன கிருதேனைக்கேன துஷ்யதி. ராமர் காட்டுக்கு வேட்டையாட போனார். வேட்டையாட போயிட்டு திரும்பி வரும்பொழுது குதிரை ரொம்ப களைச்சி போயிடுச்சு. அதுக்கு தண்ணி குடித்தா தேவையான இருக்குது. அங்கே ஒரு மாட்டு கொட்டாயை பார்த்தார். அங்கே ஒரு பாட்டி சாணி தட்டின்னு இருக்கா. அந்த பாட்டியோட வீடு தான் அது. பாட்டிகிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் குதிரைக்கு தண்ணி காமிச்சு அழைச்சின்னு வா என்று சொல்ல, பாட்டிகிட்ட சொல்லிட்டு குதிரைக்கு தண்ணி காமிச்சு லட்சுமணன் அழைச்சின்னு வந்தான். அடுத்த மாதத்துக்கு ஒரு தடவை காட்டுக்கு இப்படி வேட்டையாட போவார். ஏன்னா அந்த யுத்தத்துக்கு ப்ராக்டிஸ் இருக்கணுமேங்கிறதுக்காக. அடுத்த மாதம் போகும்போது ஒரு பொற்கிழி எடுத்து போனார் லட்சுமணனை பார்த்து. நம்ம காட்டுக்குன்னா போகிறோம், பொற்கிழி எதுக்கு? அப்போ தான் ராமர் சொன்னார், அன்றைக்கி அவசரத்துக்கு அந்த குதிரைக்கு தண்ணி கொடுத்தாலே பாட்டி அந்த பாட்டிக்கு கொடுக்கணும். இந்த பாட்டிகிட்ட வந்து பொற்குழியை ராமர் கொடுத்தா நான் என்ன பண்ணினேன்னு கேட்குறான். இல்லை அன்றைக்கி நீங்கள் குதிரைக்கு தண்ணி கொடுத்தலே அந்த பாட்டி யார் வந்தால் கூட கவனிக்கலை. அவள் சாணி தட்டுறவியா. சுவாரஸ்யத்தில் பின்னாடி லட்சுமணன் வந்து கேட்டது கூட தெரியாமல் குதிரைக்கு தண்ணி காட்டிக்கலாம்னு காட்டிக்கொண்டு கை காமிச்சுட்டான். ராமர் கொடுத்த பிறகு தான் ராமரை வந்திருக்கான்னு அவளுக்கே தெரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன உபகாரம் இருந்தால் கூட ராமர் அதை மறக்க மாட்டார். அது மாதிரி அபராதத்துக்கு என்னடான்னா, அந்த ராமர் வீட்லேயே தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு தண்ணி விடணும்னு 2 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கா. அவள் டெய்லி சாயங்காலம் வந்து தோட்டத்தில் ஜலம் விடணும். இன்றைக்கி மாதிரி பைப்பு மோட்டர் போடுறதெல்லாம் இல்லை. கிணத்துல இறச்சி விடணும். ராமர் டெய்லி வருவார். சில சமயம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வருவார். இப்போ என்னாச்சு, 10 நாளாக ராமர் ஆஃபீஸ் பிஸியாக இருக்கிறதுனால தோட்டம் பக்கமே வரலையா. இந்த தோட்டக்காரன் பார்த்தான், அவன் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல என்னன்னு தெரியல. அவன் 10 நாளாக அவன் வரலை. திடீர்னு ராமர் தோட்டத்துக்கு வந்தால் செடியெல்லாம் காஞ்சிருக்கு. உடனே வெயில் காலமாக இருக்குது, செடிக்கு டெய்லி விட வேண்டாமா ஜலம். நீ மேனேஜரை கூப்பிட்டார். மேனேஜரை இருக்கட்டும், முதல்ல நம்ம தோட்டத்தை நம்ம தான் கவனிச்சுக்கணும்னு சீதியை ஜலம் இறைச்ச சொல்லி, இல்லாட்டி ராமரே ஜலத்தை இறைச்சி கொடுத்து சீதியை தோட்டத்தில் செடிக்கெல்லாம் ஜலம் விட்டு வளர்த்தாலாம். ரகுபதேகே புத்திராயுவ பிரத்யகம். குழந்தைகள் மாதிரி இந்த செடி கொடியை காப்பாற்றும். அது மாதிரி அதை கவனிச்சுட்டோன்னா அது சிரிக்கும். அது பூவாக அது சிரிக்கும். அதோட பேசணும். அந்த ஏதோ தண்டமே தண்ணி விடக்கூடாது. அந்த செடியோட பேசணும். செடி இப்போ அதுக்கெல்லாம் இருக்குது. இன்றைக்கி சைனாவில் ஏதோ பாட்டெல்லாம் தயார் பண்ணியிருக்கலாம். அதை போட்டான்னா அது நல்லா வளருங்கிறான். அது மாதிரி பாட்டு அந்த காலத்தில் பாட்டு பாடிட்டு தான் எல்லாம் பண்ணினான். நம்ம கிராமத்துலலாம் அந்த உழறதோ எதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாட்டு உண்டு. அப்படி பாட்டு பாடி அது மாதிரி அந்த வளர்க்கணும், குழந்தைகள் மாதிரி வளர்க்கணும் செடி கொடியெல்லாம். ரகுபதேகே புத்திராயுவ பிரத்யகம் என்று சொல்கிறார். அப்படி இந்த செடிக்கு ஜலம்லாம் விட்டார் ராமர். உடனே அந்த தோட்டத்து ஊஞ்சலில் உக்காந்துட்டு மேனேஜரை கூப்பிட்டார். தோட்டக்காரனுக்கு என்ன சம்பளம்னு கேட்டார். அவர் சொன்னார், மாதம் 2000 ஏதோ, அந்த காலத்தில் 2000 ஏதோ கணக்கு சொன்னார். அப்படியா, ஆளுக்கு தலைக்கு 1000 ஏதோ சொன்னார். அப்படியா, அடுத்த மாதத்துலேருந்து தோட்டக்காரனுக்கு 2000 வேண்டாம் 12000 கொடுன்னா. 12000 நம்மலாம் நினைப்போம் 2000 சரியாக வேலை பண்ணல, 1000 கம்மி பண்ணு, 1000 ரூபா கொடுத்தா போகிறோம், நம்ம சம்பளத்தை கட் பண்ண சொல்லுவோம். இங்கே தான் ராமர் 12000 எக்ஸ்ட்ரா 10000 கொடுன்னா. மேனேஜருக்கு என்ன சொன்னது செய்யணும். அவர் 12000 கொடுத்தார். கொடுத்தோடனே இந்த பழைய கால வேலைக்காரன் இந்த காரங்கள்லாம் அப்படியே வாங்கிட்டு போயிடுவான்.
அந்த பழைய கால வேலைக்கார பார்த்தா இது நமக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குற வழக்கம் இல்லை போலருக்கு, ஏதோ மந்திரிக்கு போடுற சம்பளத்தை நம்ம மாற்றி போட்டார் போலருக்கு கவரில் அப்படின்னு மேனேஜர்கிட்ட கூட கொடுத்தா, எனக்கு 2000 தான் கொடுக்குற வழக்கம், 12,000 கொடுத்துருக்காரு, கவர் மாறிடுத்தான். இல்லை ராமர் தான் கொடுக்க சொன்னானோடனே இன்னும் பயம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு நடுவில் ஸ்கீம் வந்து விஆர்எஸ்ன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளத்தை கொடுத்து நீ வெயிலுக்கு வேலைக்கே வராத ஆற்றுக்கு போடாப்பான்னு அனுப்பிச்சுட்றாரு போல இருக்குது. அது மாதிரி ஜாஸ்தி பைசாவை கொடுத்து வீட்டுக்கு போன அனுப்பிச்சுட்டார் போல இருக்குன்னு நினச்சிட்டு பயந்துட்டு ராமர்கிட்ட வந்து எங்களுக்கு இவ்வளோ சம்பளம். அப்போ தான் ராமர் சொன்னார், உங்கள் வீட்டில் ஏதோ வேலை இருக்குது போல இருக்குது, அதனால தான் அதை பார்க்குறதுக்கு இங்கே பார்க்காம போயிட்டே. நான் சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னா அங்கே வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு சம்பளம் போட்டு நீ அதை ஒரு ஆளை போட்டு வச்சுட்டு நீ இங்கே வேலை பண்ணுவியே, அதுக்காக தான் கொடுத்தேன்னொன்னே அந்த வேலைக்காரர் 2 பேரும் பார்த்தா, ஆஹா இது மாதிரி ஒரு ராஜாவை நான் பார்த்தது இல்லையேன்னு. அப்புறம் மழை வந்துடுது, கொட்டா ஐப்பசி அடமழைங்காலே மழை கொட்டுறது, கொட்டினா கூட இவ பார்த்தா சும்மா 12,000 வாங்கிட்டு எப்படா உட்காரது, தண்ணி இடணும். வெயில் காலத்தில் தண்ணி கொட்டாதவனை மழை காலத்தில் தண்ணி இடைச்சிருச்சு கொட்டிட்டு இருக்கான் செடியில். ஏண்டானா சதமபி ஆத்மவத் நஸ்மரதி அபகாரானம், அபகாரம் பண்ணினா கூட அதையும் பொறுத்துண்டு அவனையும் திருத்தர முறை ராமர்கிட்ட அழகு. அது ராமர்கிட்ட கடினமாக பேசினா கூட உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. கடுமையாக யார் பேசினாலும் பதிலே பேச மாட்டான். கடுமையாக பேசுறதுன்னு ராமர்கிட்ட யார் பேச போகிறான்? ராமர்கிட்ட கடுமையாக பேசுகிற ஒருத்தரே உண்டு, அது என்ன தசரதர் அப்பாங்கிறதுனால பேசலாம். ஒரு சமயம் பக்கத்து கிராமத்துலேருந்து ஜனங்கள்லாம் தசரதர்கிட்ட வந்து சொன்னால், எங்கள் ஊரில் இந்த சரகி ஒன்று நதி கால்வாய் ஒன்று போடின்னு இருக்கு பிரான்ச்சு, அதை தாண்டி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்தா தேவலை. உடனே ராமர் உடனே தசரதர் என்ன பண்ணார், அடுத்த ராஜா ராமர் தானே, ராமருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு ராமா அந்த கிராமத்தில் போய் பார்த்து பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகணும் கணக்கு பண்ணி நீயே கஜானாலேருந்து பணம் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் கட்டி கொடுன்னா. ராமரை அன்றைக்கே போய் சில பேர் பாலம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறதுன்னு அடிக்கல் நாட்டுவான், அப்புறம் அந்த பாலமே வராது. அது மாதிரி இல்லை ராமர், அடிக்கல் நாட்டுறது மாத்திரம் இல்லை, கையோட ஒரு மாதத்தில் பாலத்தை கட்டி முடிச்சுட்டார். அந்த கிராமத்து ஜனங்கள் அடுத்த மாதம் அதே மாதிரி வெத்தலைவாக்கு பழம்லாம் எடுத்துன்னு வரா. வந்தவுடனே தசரதர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டார். ஒரு மாதமாக ராமர் போகலை போல இருக்கு, திருப்பி ஞாபகப்படுத்த வந்திருக்கா போல இருக்கு. இந்த காலத்து இவா மாதிரி பெட்டிஷனில் குப்பையில் போடுற மாதிரி போட்டா போல இருக்கு. ராமர் போகலைன்னு நினச்சிட்டு தசரதரே என்ன பண்ணினார், என்ன ராமா போன மாதம் அந்த கிராமத்து ஜனங்கள் பாலம் கட்டணும்னு வந்து சொன்னால் நீ போகவே இல்லை போல இருக்கே, திருப்பி அவள் வந்து வர மாதிரி வச்சுட்டே திருப்பி வந்திருக்காவா அப்படின்னு தசரதர் கொஞ்சம் கோபமாக பேச, ராமர் பதிலே பேச, இன்னைக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் மகாராஜா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே ராமர் பாலம் கட்டி முடிச்சாச்சு, கட்டின பாலத்தை ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு கூப்பிட்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோன்னொன்னே தசரதரே ஆச்சரியப்பட்டார். நானே இவ்வளோ சீக்கிரம் எதுவும் காரியத்தை பண்ண மாட்டேன், என்னை விட அழகாக பண்ணியிருக்கானே, அவசரப்பட்டு கோஷன் விட்டோமேன்னு தசரதரே வருத்தப்படுற எடுத்தான். அதுதான் ராமருடைய குணம். உச்சமானோ பருஷமாக பேசினா கூட பதில் பேச மாட்டான். நம்மளாம் யாராவது சொன்னோன்னா என்ன ராமா அப்படி பண்ணியேன், யாரை பார்த்தா கேட்டேன், நீ முதல்ல அவளை கேளு, சும்மா அவனுக்கு கத்தாத அப்படின்னு உடனே பதில் பேச மாட்டாவோ. அது இந்த காலத்து பசங்களாம் என்ன எதிர்த்து பேசுறதுக்கு, அப்பாவை என்னை ஏன் பெத்த அப்படிங்கிறான். இப்படி அப்படி அந்த 24 வயசுக்கு ராமர் மௌனமாக இருக்கு. உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே அப்படின்னு இந்த ராமருடைய குணத்தை பார்த்து எத்தேவம் விவிதை ஸ்தைஸ்தைகி அந்நிய பார்த்திவ துர்லபைகி, இது மாதிரி குணம் வேறு எந்த ராஜாவுக்கும் கிடையாதுன்னு வால்மீகி சொல்கிறார். இன்றைக்கி தசரதர் சபைக்கு வரும்பொழுது எப்போதுமே தசரதர் ஜோக்காகவே பேசுவார். அவர் சில பேருக்கு ஜோக்கு சொன்னால் கூட சரியாக வராது, இவருக்கு பேசுகிறதே ஜோக்காக தான் வரும். அவர் சொன்னார், இன்றைக்கி நான் கண்ணாடியில் முகத்தை பார்த்தேன், அப்போ தான் என் காது ஓரமாக 2 வெள்ளை முடியை பார்த்தேன். வெள்ளி முடி இல்லை வெள்ளி முடின்னார். ஏன் முடி வெள்ளையாக போச்சுன்னு நான் யோசித்தேன். இப்போ தான் காரணம் புரிஞ்சுது. இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாகிதம் பாண்டரஸ்ய தபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா. இந்த வெண்கொற்ற கொடைக்கு கீழே தான் ராஜாக்கள்லாம் உட்காருவான். அவளுக்கு நியமம், ஒரு கொடைக்கு கீழே 2 பக்கம் சாமரம் பண்ணும். இது நம்ம வேர்த்தா தான் கொடை, வெயிலுக்கு தான் கொடை பிடிச்சிக்கிறது, வேர்த்தா தான் விசிறணும்னு அவசியம் இல்லை.
வேர்க்கிறதோ வேர்க்கலையோ ராஜோபச்சாரன்னு அதில் முக்கியம் இந்த கொடை பிடிச்சிக்கிறது, இந்த விசிறதெல்லாம். குளிர்காலம் வரதை கூட சின்னதாக விசிறுவான். அப்படி நான் இந்த தலையில் ஏன் வெள்ளையாச்சுன்னு யோசித்தேன். இந்த வெண்கொற்ற கொடைக்கு கீழே உட்காந்து பாண்டரஸ்ய ஆதபத்திரஸ்ய சாயாயாம் ஜெரித்தேன். அதனால தான் காதில் ஓரத்தில் வெள்ளையா. எத்தனை வருஷத்தில்? 60,000 வருஷத்தில். நமக்கு 60 வயசுக்கே எல்லாமே வெள்ளையாக போயிடுது. இப்போ 60 வயசு இல்லை, இப்போ 20க்கே எல்லாம் வெள்ளையாக போடுது பசங்களுக்கெல்லாம். அந்த அளவுக்கு பிரம்மச்சரியம் ஒன்றும் இல்லை. இந்த தசரதற்கு 60,000 வருஷம் ஆனவர் தான் காது ஓரமாக வெள்ளையாக வந்திருக்கான். அதுக்கு கூட காளிதாசன் அழகாக சொல்கிறான், பலிதத் சத்மநாதரா கைகேயி சங்கையே வாகங்கிறான். இந்த கைகேயிகிட்ட பயந்துண்டு இந்த ஜரா இருக்கிற தேவதற்கு நரைக்கிறதுக்குன்னு ஒரு தேவதை இருக்குது. அது எல்லாத்துக்கும் தேவதை உண்டு. அந்த ஜரான்னு அதுக்கு பேர். அதை தசரதர் காது ஓரமாக ரகசியத்தை சொல்லுவாரே. இந்த காது ஓரமாக தான் வெள்ளையாக முடி வளரும். முதல்ல இந்த காது ஓரமாக தசரதர் சொன்னதான், கைகை இதை வாங்கிட போகிறா, நீங்கள் சீக்கிரம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போன்னு காது ஓரமாக அந்த நிறை சொல்லலாம், இந்த ஜரா நிறை. அவர் சொன்னார், இதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் ராமரை உக்காத்தி வைக்கிறதா இருக்கேன். அழகாக பேசுகிறத ஒரு அழகு. நான் எனக்கு அப்புறம் இப்போ யுவராஜ பட்டாபிஷேகம் ராமருக்கு பண்ண போகிறேங்கிறத அது இன்டைரக்டாக சொல்கிறான். நான் ஜீரணஸ்யாசிய சரி, நான் காட்டுக்கு போகிறதில்ல, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல ராமரை உட்காத்தி வைக்கிறதா இருக்கேன்னு என்று சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டினார்கள். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதாரணம். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம். எல்லா ஜனங்களும் இச்சாமகான்னு கத்துறாங்களாம். இச்சாமானா நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம், உடனே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லா ஜனங்களும் சொல்ல. நீ தசரதர் கேட்டார், நீங்கள் எல்லாரும் கட்டுறதை பார்த்தா எப்படா தசரதன் கீழே இறங்க போகிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் ராஜாக்களாக வந்தால் எப்படா இறங்கி ஆட்சியை விட்டு போகிறானோன்னு நமக்கு தோணும். அது மாதிரி நான் எதாவது தப்பு பண்ணினேன் நான் தசரதரை கேட்குறேன். அப்போ ஜனங்கள் சொன்னால், நீங்கள் கீழே இறங்குறது முக்கியம் இல்லை, ராமர் மேலே ஏறுறது தான் முக்கியம். கஜேன மகதாயாந்தம், ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி இந்த யானை மேலே ஏறிண்டு வருவாரே, இந்த ராமரை வர அழகாக பார்க்கணும் என்று ஜனங்கள் சொல்ல. ஏன் அந்த ராமர்கிட்ட உங்களுக்கு அவ்வளோ பிரியம் என்று கேட்க, ராமருடைய குணங்கள் உங்களுக்கு தெரியாது சுவாமி, எங்களுக்கு தான் தெரியும், ஜனங்கள் வேறு சொல்கிறான். அதில் அங்கே ஒரு வேலைக்காரன் சொல்கிறான். அவன் தான் அந்த புறத்து வேலைக்காரன், வயசான வேலைக்காரன். அவன் சொன்னான், என் பேத்திக்கு கல்யாணம், அவனுடைய பேத்திக்கு கல்யாணம், அதுக்கு பத்திரிக்கை ராமர்கிட்ட கொடுக்கணும்னு ஆசை. ராமர் கல்யாணத்துக்கு வராரா இல்லையோ, ராமர் கையில் பத்திரிக்கை கொடுக்கணும். பத்திரிக்கையை வச்சுட்டே இருப்பான். டெய்லி ராமர் வருவார், ராமரை பார்த்து அழகில் அப்படியே மயங்கி போயிடுவான், பத்திரிக்கையை கொடுக்க மறந்துடுவான். ராமர் போன பிறகு ஆஹா பத்திரிக்கையை கொடுக்க மறந்துடுவோமே, டெய்லி ஒரு வாரமாக வச்சுட்டு இருக்கான். இன்றைக்கி ராமர் வரும்பொழுது கவனித்தார், என்னப்பா எடுப்ப ஒரு வாரமாக அதை சொல்லிக்கிட்டு என்னன்னு கேட்டான். ஆமாம் உங்களுக்கு கொடுக்குறத தான் வச்சுட்டு இருக்கேன்னு அந்த பத்திரிக்கையை காமிச்சான். என்ன, என் பேத்திக்கு கல்யாணம், கிராமத்தில் ஒரு வாரம் லீவு வேணும், போயிட்டு வரணும், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், கட்டாயம் பண்ணுறேன்னார். லட்சுமணன்ட்ட பத்திரிக்கையை வாங்கிக்க சொன்னார். அடுத்த நாளைக்கு மந்திரி குமாரனுக்கு, அவன் மந்திரி பையனுக்கு கல்யாணம், மந்திரி குமாரனும் டைரெக்டாக ராமருக்கு மந்திரியெல்லாம் பத்திரிக்கை வச்சு கொடுத்தா. ராமர் டெய்லி எழுந்தினோடனே லட்சுமணன்ட்ட தான் கேட்பார், இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு. லட்சுமணன் தான் ராமருடைய பிஏ, பர்சனல் அசிஸ்டன்ட். இன்னைக்கு லட்சுமணன் டைரியை பார்த்தான், இன்றைக்கி 2 கல்யாணம் இருக்குது. ஒன்று நம்ம மந்திரி குமாரன் கல்யாணம், இன்னொன்று நம்ம அந்த புறத்தில் வேலை பண்ணக்கூடிய வேலைக்காரருடைய அவள் பேத்திக்கு கல்யாணம். முகூர்த்தம் டைம் என்ன பாருன்னு. மந்திரி குமாரனுக்கு 8லேருந்து 9, அது 10லேருந்து 11. அப்படியா, அதுக்கு வேண்டிய சாமான்லாம் எடுத்துக்கோன்னார். உடனே மந்திரி குமாரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ரெசன்டேஷன் என்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டார். இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய ப்ரெசன்டேஷன்லாம் எடுத்துட்டு கல்யாணம், மந்திரி குமாரன் கல்யாணம் 8லேருந்து 9னா கரெக்டாக 8:30க்கு கரெக்டாக போனார். அந்த டயர் தெரியும் ராமருக்கு, சொல்லணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக போனார். அங்கே போய் அந்த கல்யாண டயத்தில் ஆசீர்வாதம்லாம் பண்ணி ராஜா பண்ண வேண்டிய ப்ரெசன்டேஷனை கொடுத்து, அவன் ராஜாவுக்கு பண்ண வேண்டிய ப்ரெசன்டேஷன்லாம் வாங்கிட்டு உடனே தேரில் இருந்து கிளம்பும்பொழுது லட்சுமணன் நினச்சினா மந்திரி குமாரன் கல்யாணம் தான் ஆகிடுது, 10 நிமிஷம் ஆகிடுது, இனிமேல் அரண்மனைக்கு தான் போகணும். அரண்மனைக்கு கிளம்பும்பொழுது ராமர் சொன்னார், என்ன நீ பாட்டு போயின்னு இருக்கே, வண்டியை நேராக கிராமத்துக்கு விடு. ராமர் போவார்னு லட்சுமணன் கூட நினச்சி பார்க்கல. நேராக அந்த கிராமத்துக்கு போயிட்டார். அது 10 மணிக்குனா முகூர்த்தம்னா இவர் ராமர் 9 மணிக்கே போயிட்டார். அங்கே சின்ன குடிசை வீட்டில் வாழை மரம் கட்சி டீ ஏதோ பாட்டெல்லாம் போட்டுருக்கா.
ராமர் அது ரொம்ப டாலாக இருப்பாரா, இந்த சின்ன குடிசை வீட்டில் பாதிக்கு நீரை இப்படி இடுப்பை வளைச்சி குனிஞ்சு உள்ளுக்க போய் உட்காந்துட்டா அங்கேயே சாதாரண புரோகிதர் மந்திரம் சொல்ல வந்திருக்கார். ராமரை பார்த்தோன்னே இருக்கிற மந்திரம் வளர்ந்து கொடுத்தாரு. என்ன பண்ணணுன்னே வாயில் வர மாட்டேங்கிறது. ராமர் தான் எல்லாருக்கும் தெரியும், எல்லா மந்திரமும் தெரியுமே. ராமரே சொல்லி கொடுத்தார். எல்லா மந்திரம் எல்லா விஷயமும் ராமருக்கு தெரியும். ராமரே கூட இருந்து இங்கே மந்திரிகுமாரன் கல்யாணத்தில் 10 நிமிஷம் இருந்த ராமர் அங்கே 1 hour இருந்து அவனுக்கு கூட கல்யாணம்லாம் பண்ணி வச்சு அனுகிரகம்லாம் பண்ணி அங்கே பிரசாதம் மாதிரி பாலையும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தான். அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இக்ஷ்வா குப்யோபி சர்வேபியா யதிரிக்தோ விஷாம்பதே. இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பிச்சு இந்த குடும்பத்தில் எத்தனை ராஜாக்கள் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இத்தனை ராஜாக்கள் வந்த பொழுதும் நான் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன். எல்லாரும் பணத்தை கொடுத்து அனுப்புவாளே தவிர நேராக வந்து யாரும் பண்ணினதே இல்லை. இந்த ராமர் தான் எங்கள் வீட்டுக்கு கிராமத்துக்கு வந்து இது பண்ணினார்னு சொல்ல தசரதன் கண்ணீர் விட்டான், சந்தோஷப்பட்டானான். ஏன்னா சாதாரணமாக யார்கிட்டையும் தோக்கவே கூடாது. சர்வத்திர ஜெயமின்னச்சேது. தோற்று போகிறதா இருந்தால் பையன்கிட்ட தோக்கணுமா. புத்திராதிச்சேத் பராஜயம். அப்பாவோட பையன் நன்னா படிக்கிறான்ப்பா, அப்பாவோட பையன் நன்னா விளையாடுறான்னு நல்ல விஷயத்தில் இந்த பையன்கிட்ட தோத்தா அது அப்பாவுக்கு பெருமை. அப்படி என்னை விட குணத்தில் பெரிய ராமர் இப்படி இருக்கானேன்னு தசரதர் சந்தோஷப்பட்டா. உடனே ராமர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும்னு சுமந்திரரை அமுச்சு வச்சார். சீக்கிரம் போய் ராமரை அழைச்சிடுவான்னு. நீ சுமந்திரர் ராமர்கிட்ட போய் அப்பா உங்களை கூப்பிட்றாரு என்று சொல்ல நீ ராமர் தேரில் ஏறிண்டு வரார். ராமர் தேரில் ஏறிண்டு வர அழகாக வர்ணிக்கிறார் வால்மீகி. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம்